மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி மற்றும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ட்டு துலாம் மற்றும் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். துலாம் மற்றும் விருச்சகம் ராசியை பற்றி சித்தர்கள் சொன்ன அந்த முக்கியமான ரகசியத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசி மற்றும் விருச்சகம் ராசி இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி தான். நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். நீதி தேவன் அப்படின்ட்டு வர்ணிக்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் உச்சமாவதால் நீங்கள் எப்பவுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. இந்த இடத்துல அதாவது உங்களுடைய ராசியில் சூரியன் நீசமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் உங்களுக்கு அதிக திறமை இருக்குது. அப்படியே இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பூஜ்ஜியம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுதோ அதைத்தான் பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் பல நேரங்களில் விழிப்பீங்க. பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்திடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார் அப்படின்றதுனால திருடனுக்கும் அறிவுரை சொல்வீங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால உங்களுக்கான எதிரிகள் வெளியில இல்லை, உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்களுடைய வாய் தான் எதிரி, உங்களுடைய பேச்சு தான் எதிரி, உங்களுடைய அனுபவம் இல்லாத அந்த நாக்கு தான் எதிரி. சின்ன வயசிலேயே பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது. நஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்க. உங்களுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திர பகவான் வருகிறார். சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதாலையும் சந்திர பகவான் 10ஆம் இடத்திற்கு உரியவராக இருப்பதாலையும் அழகு நிலையம், பெரிய ஷாப்பிங் மால், விளம்பர நிறுவனம், தனியார் நிறுவனத்தில் மிக பெரும் பதவி, விவசாயம் போன்ற துறைகளில் நீங்கள் கொடிகட்டி பரப்பவராக இருப்பீங்க. எதுலையுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்புவீங்க. சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னுட்டும் அதற்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள ரெடியாகவும் இருப்பீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அந்த சுகபோக வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட தெய்வீக அருளையும் பெற்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மையடையும், மிக பெரும் நன்மைகளை எல்லாம் பெற போறீங்க. உங்களோட துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அழகுடையவர்களாக இருப்பீங்க. அது போதாதுன்னு செயற்கை அழகையும் கொஞ்சம் சேர்த்துக்குவீங்க. வெளியே எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா பவுடர் அடிப்பீங்க, பொட்டு வைப்பீங்க. இப்படி உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்வீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதிலையும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலையும் உங்களுக்கு ரொம்பவே பிரியம் இருக்கின்றது.
மூக்குத்தண்டு உயர்ந்திருக்கும், துவாரங்கள் அகன்று இருக்கும். சிரித்தா இரு புறங்கள்லையும் அழகாக குழி விழக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு சின்ன வயசில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை நிச்சயம் பெற்றிருப்பீங்க. அது மட்டுமல்ல, மூக்கும் மொழியுமா அழகாக தோற்றம் அளிப்பதால் மற்றவர்களால் எளிதில் கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய ஒரு நபராக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. நேர்மை மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். உங்களுடைய நேர்மை தவறாமல் நடந்து கொள்வீங்க. எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சரி, கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, துன்பங்கள் நேர்ந்தாலும் சரி, கவலைகள் சூழ்ந்து கொண்டாலும் சரி, உங்களுடைய அந்த நேர்மையை ஒருபோதும் கடைபிடிக்க தவற மாட்டீங்க. நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட நீங்கள் விரும்புவீங்க. அதே மாதிரி மற்றவர்களும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படி மற்றவர்கள் நடக்கலை இல்லை அப்படின்னா ரொம்பவே ஆத்திரம் அடைவீங்க அவங்க மீது. தராசு எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக எடை போடுதோ அதே போல தான் மற்றவர்களை எடை போட்டு வச்சிருப்பீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, இவங்க கூட பழகலாமா பழகக்கூடாதா, நல்லவனா கெட்டவனா, இவன் நமக்கு கூடவே இருந்து நன்மையை தான் செய்கிறானா, நம்பிக்கை துரோகத்தை செய்வானா அப்படின்ட்டு அனைத்தையும் சரியாக எடை போடக்கூடிய நபர் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். வசீகரமான தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் நீங்கள். மனநிலையை சந்தோஷமாக வைத்திருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். வாக்கு சாதுரியம் கொண்ட நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே சிறப்பாக பேசுவீங்க. மற்றவர்கள் உங்ககிட்ட பேசி உங்களை ஜெயிப்பது அப்படின்றது இயலாத காரியம்னே சொல்லணும். வெளி வட்டாரங்கள்லையும் நண்பர்களிடமோ சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீங்க. அட என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா, டே எல்லார்கிட்டையும் பேசுகிறா, சகஜமாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் அப்படின்றதுனால தோல்விகளை கண்டு நீங்கள் ஒருபோதும் துவண்டு விட மாட்டீங்க. துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்னாடி சுபிட்சம் நிறைந்ததாக இருக்கும். அதற்கு காரணம் நீங்கள் எப்படியாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு அறிவாற்றலோட, அமைதியான குணத்தோட, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்போட அவங்க நிச்சயம் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அவங்கள இந்த மாதிரி மாற்றிடுவீங்க. உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கு ஏற்றவாறு குடும்பத்தை நடத்தி சிக்கனமாக நிச்சயம் நடந்து கொள்வீங்க. காலம் அறிந்து உணவளிப்பது, எவ்வளவு மனக்குறைகள் ஏற்பட்டாலும் அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டா ஒருவர் அமைதி காப்பது போன்றவற்றால் உங்களுடைய குடும்ப சூழல் ரொம்பவே சிறப்பாக அமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வீங்க. விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமைவதால் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமைத்து கொள்வீங்க. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பேற்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் கோபப்பட மாட்டீங்க. பெரிதளவில் அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்வீங்க. உங்களுக்கு பண வரவுகள் ஏற்றத்தாழ்வுடையதாகத்தான் இருக்கும். அதாவது பணம் அப்படின்றது வரும் போகும். உங்ககிட்ட பணம் கையில் இருந்தால் அது பெருசாக தங்காது. கையில் பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவுகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு எல்லோருக்குமே ஆதரவாக இருப்பவர்கள் தான் நீங்கள். சின்ன வயசில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் அதன் பிறகு உங்களுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் இதை யாவையும் உங்களுடைய கடின உழைப்பால் ஏற்படுத்தி கொள்வீங்க. நடு வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை போராட்டகரமாகத்தான் இருந்திருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தா மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால பொதுநல சேவைக்காகவும் நிறைய பாடுபடுவீங்க, நிறைய செலவு செய்வீங்க. அடிக்கடி
வெளியூர் பயணங்கள், தெய்வீக பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள், ஆன்மீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அப்படின்றதுனால அதன் மூலமாகவும் பயண செலவுகள் அதிகமாக இருக்கும். நிரந்தரமான வருவாய் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது. நிரந்தரமான வருவாய் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்க நிச்சயம் நீங்கள் தவற மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வீங்க. உங்களுடைய குணமே அப்படி தான், உங்களுடைய தலை எழுத்தே அப்படி தான் எழுதியிருக்கின்றது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகம் அதிகம் இருக்கின்றது. அதுக்காக பிள்ளைகள் பிறக்காதா, ஆண் குழந்தை பிறக்காதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பெண் குழந்தைகள் யோகம் அதிகம் இருக்கின்றது. நிச்சயம் ஆண் குழந்தைகளும் பிறக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள், கடன்கள் அடிக்கடி ஏற்படவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியலோ அல்லது அரசியல் தொடர்புடைய ஒரு தொழிலையோ வேலையிலேயோ ஈடுபட வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. இராணுவத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விவசாய துறையும் உங்களுக்கு அமோகமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். நீங்கள் வெகு சீக்கிரத்திலேயே மிக பெரும் அளவில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவீங்க. அது எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களுடைய திறமையால் பெரும் ஒரு உயர்வான இடத்தை அடைவீங்க. கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது மட்டும் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் பார்த்து ஈடுபடுங்க. மற்றவர்களுடைய கையை காலை பிடித்து முன்னேறுவது அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னேறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்துல தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவாங்க. நீங்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் நிச்சயம் அடைப்பீங்க. 12 ராசிகள்லேயே துலாம் ராசி உங்களுடைய துலாம் ராசி ஒரு சிறப்பான ராசி, அமோகமான ராசினே சொல்லலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுடைய நிதானத்தை இழக்க மாட்டீங்க. இப்படியாப்பட்ட ஒரு குணம் உங்களுடைய ராசிக்கே உரிய சிறப்புனே சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட நிறுத்தி நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திறமையும் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கின்றது. உங்களை மற்றவர்கள் எளிதில் வீழ்த்திவிட முடியாது. எதிரிகள் இருந்தாலும் போக போக அந்த எதிரிகள் காணாமலேயே போயிடுவாங்க. எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசி அமோகமான ராசி, யோகங்களை பெறக்கூடிய ராசி, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ராசி. யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து செயல்பட்டு துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு மிக பெரும் வாழ்வின் உச்சத்தை அடைய வாழ்த்துக்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியை பற்றி சித்தர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உங்களுடைய ராசி மற்ற ராசிகளை விட பல சிறப்பு தன்மைகளை கொண்டது. ஆகையால் எதற்கும் கவலை வேண்டாம், துணிந்து செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் ஏகப்பட்ட ஒரு சிறப்பான சுகபோக செல்வ ரீதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஆகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். விருச்சகம் ராசி, பூமி காரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. இதன் காரணமாக சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். இதனால் பலருக்கு பல பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான
பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இரத்த அழுத்தம், முடி உதிர்வது, தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் பார்வை பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு எதிரியே. உங்களுடைய விருச்சக ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையில் பிற்பகுதியில் பண வரவு சேமிப்பு ஏற்படும். அதாவது பிற்பகுதி அப்படின்னா திருமணமான பிறகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஏகப்பட்ட செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை காத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வராரு. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே பிரபலமான ஒரு நபராக இருப்பார், அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார், ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். கலைகளில் நீங்கள் ரொம்பவே ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்ககிட்ட மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல உங்கள் வாழ்க்கை துணை இருப்பாங்க. விருச்சக ராசிக்கு, அதாவது உங்களுடைய விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனி பகவானும், கேட்டைக்கு அதிபதியாக புதன் பகவானும் வருவதால் நல்ல ஒரு சுகம் போகங்களோடு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எப்பயும் இருந்து கொண்டே இருப்பீங்க. காடுகள்லையும் மலைகள்லையும் சுற்றி திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிரியும். ரொம்பவே பழமையான தலங்களையும் அங்கு இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு நல்லதுன்னே சொல்லலாம். உங்களுடைய விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும், அனுஷம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் விருச்சகம் ராசிக்காரர்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எலும்புகள் வெளியே தெரியாத வண்ணம் இருக்கும். அதாவது நல்லா புசு புசுன்னு உருண்டை உடலமைப்போடு இருப்பீங்க. நடுத்தர உயரத்தோடு இருப்பீங்க. அகன்ற நெற்றி, அமைதியான உருவ அமைப்பு உங்ககிட்ட இருக்கின்றது. தேலின் விஷத்தை போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவர்களை அடிக்கடி புண்படுத்தி கொண்டே இருப்பீங்க. வேணும்னு புண்படுத்த மாட்டீங்க. யார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, யார் உங்களுடைய பேச்சை கேட்காமல் செல்கிறார்களோ அவங்கள உங்களுடைய பேச்சால் தேலை போன்று மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டே இருப்பீங்க. மாநிறமும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்து உங்களுக்கு இருக்கும். நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது கூடவே பிறந்ததுன்னே சொல்லலாம். நீங்கள் நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்து சொல்வீங்க. உங்ககிட்ட அந்த ஒரு சிறப்பு தன்மையும் இருக்கின்றது. தேலின் குணத்தை கொண்டவர் விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றதுனால விஷமத்தன்மமோ உங்ககிட்ட அதிகம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவங்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பீங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் தான் முதலிடம் பிடிப்பீங்க. பிடிவாத குணம் அதிகம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால உங்களை மாற்றுவது ரொம்பவே அரிதினும் அரிது அப்படின்ட்டு தான் சொல்லணும். மாற்ற முடியாதுன்னே சொல்லிடலாம். உங்களுடைய குணத்தை மாற்ற முடியாது. நீங்களாம் மாறினாதான் உண்டு. பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களை யாரும் எளிதில் ஏமாற்றி விடவும் முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக ரொம்பவே கடுமையாக தண்டிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தவறுகளை மறந்து விடுவீங்க. துப்பறியும் தொழிலை ரொம்பவே திறமையாக செய்யக்கூடியவர்கள் தான் விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள். உங்ககிட்ட எளிதில் பேசி வென்றுவிட முடியாது அப்படின்றதுனால அடப்போட அவங்ககிட்ட யாரா பேச முடியும், பேசி ஜெயிக்க முடியாதரா அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் முன் கோபம் சற்று அதிகமாக இருக்குது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கீங்க. உங்களிடத்திலிருந்து ஒரு அடி விலகியே இருப்பது மற்றவர்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிடுவீங்க. நீங்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் அப்படின்றத யாராலையும் மறுத்து சொல்ல முடியாது. எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் மனம் தளராது, அயராது முயன்று அது முடியும் வரை பாடுபடுவீங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டீங்க. மற்றவர்கள் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு நபராக விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நிறைய
அனுகூலங்களை உங்களுக்கு தருவார். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையால் நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும். திருமணத்துக்கு பின் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்துவிடும். எது எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ் அந்தஸ்து கௌரவம் பெற்று சிறப்பாக வாழ்வீங்க. உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமைவாங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையோடு நடத்துவீங்க. எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். திருமணம் ஆகிற வரைக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னாடி தனித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுக்காக நீங்கள் தனி குடித்தனம் போவீங்க அப்படின்லாம் இல்லை. ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வசதியை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பண பற்றாக்குறையோ பண தடையோ பெருமளவில் ஏற்படாது. மற்றவர்களுடைய பணமாவது உங்களுடைய கையில் புழங்கி கொண்டு தான் இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆடம்பர வசதிகளுக்காக ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது உங்களுடைய தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதுக்காக பூர்வீக சொத்துக்களை வித்துடுவீங்க அப்படின்ட்டு சொல்ல வரல. உங்களுடைய சுகபோக ஒரு வாழ்க்கைக்காக அப்படி ஒரு நிலையையும் நீங்கள் எட்டுவீங்க, அப்படி ஒரு நிலைக்கும் நீங்கள் செல்வீங்க அப்படின்றத தான் சொல்ல வரோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமலேயே உங்களுடைய வாழ்க்கை சுகபோகமாக அமையும் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு 40 வயதுக்கு பிறகு படிப்படியாக உழைத்து சம்பாதித்து வயோதிக வயதில், அதாவது நோய் நொடிகள் இருக்கக்கூடிய ஒரு வயதில் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகள் ஏற்படும். உங்களுக்கு ஆடம்பரமாக வாழ்வீங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. பண விரயங்கள் உங்களுக்கு ஏற்படாது. அந்த விஷயத்தில் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா நிலையானதாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள ஒரு தன வரவு இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் புத்திர பாக்கியத்தில் தெய்வ அருள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு குறைந்த அளவிலேயே பிள்ளைகள் பெண்கள் இருக்கும் பிறக்கும். அவங்களால உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளால் நற்பலன்களும் சமுதாயத்தில் பெயர் புகழுமே ஏற்படுமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு கெட்ட பெயர் அவப்பெயர் நிச்சயம் ஏற்படாது என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன வயசில் இருந்தே விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு, அதாவது பொது நல சேவைகளில் ஈடுபட்டு மனம் தளராது மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்கீங்க. எதிரிகள் உங்களை கண்டால் அஞ்சி நடுங்கும்படி கிடுக்கு பிடி போட்டு வச்சிருப்பீங்க. பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் நீங்கள் அப்படின்றதுனால எதையும் எப்பேற்பாடுபட்டாவது சாதித்தே தீருவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற்றே தீருவீங்க. அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலேயோ பணிபுரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் கோதுமை போன்றவற்றை வாங்கி விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு இருக்கின்றது. மருத்துவராக வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. வழக்கறிஞர்களாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. தனியார் நிறுவனத்தில் மிக பெரும் பதவி வகிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. விவசாய துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க. பண வரவு அமோகமாக இருக்கும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்றதையே விரும்புபவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால எல்லோரும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து செல்லும். யாரையும் மரியாதையாக நடத்துவீங்க. மரியாதை குறைவு உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த இடத்துலேருந்து உடனே விலகிடுவீங்க. நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய பேச்சுகளால் உங்களுடைய திறமைகளால் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லலாம். அப்படியே எதிரிகள் இருந்தாலும் உங்களுடைய திறமையால் அந்த எதிரிகளை நிச்சயம் வீழ்த்திடுவீங்க. அல்லது எதிரிகள் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிடுக்கு பிடியையும் நீங்கள் போடுவீங்க. விருச்சிகம் ராசி மற்ற ராசிகளை விட சிறப்பான ராசி என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு
உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அமோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். வாய்ப்புகள் அடிக்கடி வந்து செல்லும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களை விட வாழ்வில் உச்சநிலையை அடைபவர் வேறு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கவலைகள் துன்பங்கள் எது நேர்ந்தாலும் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்குங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்த பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுவோம். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.